Hello everyone, very good morning. This is Kishore here, founder and CEO of Trade Achievers. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் நான் இந்த மாதிரி யூடியூப்பில் 10,000 சப்ஸ்கிரைபர் வந்ததுக்காக ஒரு ஸ்பெஷல் வீடியோ பண்ண போகிறோன்ட்டு. ஸோ திஸ் டுட்டோரியல் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா we are going to see about support and resistance. ஸோ நிறைய பேருக்கு இதை பற்றி தெரிஞ்சிருக்கும். இன்கேஸ் தெரியலைன்னா I'll just explain you what is a support and what is a resistance. முதல்ல இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது என்னன்றதை முதல்ல புரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா என்னென்னா, ஒரு மார்க்கெட் வந்து கீழே விழுந்துகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ கன்சிடர் த மார்க்கெட் இஸ் கம்மிங் ஆல் த வே டவுன். இப்போ மார்க்கெட் கீழே வந்துகிட்டே இருந்துச்சுன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே எந்த மார்க்கெட்டும் அப்படி ஜீரோ ஆகிடாது. ஸோ இட் ஹேஸ் டு ஸ்டாப்ஸ் அட் சம் லெவல். அந்த லெவல் தான் we call it as support. அண்ட் அதே மாதிரி ஒரு மார்க்கெட் வந்து மேலே ஏறிட்டே இருக்குது. அது ஏறும்போது ஒரு இடத்துல வந்து அதை தடுத்து நிறுத்தணும். என்னன்னா மேலே போக விடாத அளவுக்கு there should be a stop to it. So that is called as resistance. என்னன்னா மார்க்கெட்டை மேலே போக விடாத அளவுக்கு தடுக்கிறது பேர் ரெசிஸ்டன்ஸ். மார்க்கெட் கீழே விடாத அளவுக்கு தாங்கிறது பேர் இட்ஸ் கால்ட் அஸ் சப்போர்ட். சிம்பிள். நான் இன்னொன்று என்னென்னா, இப்போ நிறைய பேர் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே ஒரே விஷயம் மைண்டில் வர்றது கோடு போடுறது. சரி, ஃபுல்லாக லைன் ஃபுல்லாக கோடு போட்டோன்னா இட்ஸ் கால்ட் அஸ் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ். முதல்ல நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோன்னா முதல்ல அது என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டு தான் பண்ணணும். சும்மா ஜஸ்ட்டு போயிட்டு ஒரு கோடு போட்டோன்னே அது சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு முதல்ல I'll ask you one question. ஏன்னா முதல்ல இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது? நம்ம கோடு போடுறதுனால ஃபார்ம் ஆகுறதில்ல, எப்படி ரியலாக ஃபார்ம் ஆகுது? ஏன் ஒரு ப்ரைஸில் வந்தோடனே மார்க்கெட் சப்போர்ட் எடுக்குது, இல்லை ஏன் ஒரு ப்ரைஸுக்கு கிட்ட போகும்போது ரெசிஸ்டன்ஸ் எடுக்குது? என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? Why does the market form support and resistance? Any idea? Sure, in case தெரியலனா I'll teach you that. So now let's see what is really forming a support and a resistance. என்னன்னா, it's not about the lines. என்னன்னா நிறைய பேருக்கு ஓகே இந்த இடத்துல சப்போர்ட் இருக்கு, அடுத்த திருப்பி இந்த ப்ரைஸ் வந்துச்சுன்னா இந்த ப்ரைஸ்ல இருந்து மார்க்கெட் பை ஆகும். இது வந்து we call it as support. See, முதல்ல இந்த இடத்துல ஏன் ப்ரைஸ் ஃபார்ம் ஆச்சு, அடுத்தது ஏன் இந்த இடத்துல ப்ரைஸ் ஃபார்ம் ஆச்சுன்றது தெரியவே இல்லாமல் என்ன பண்ணிட்டு இருப்போம்னா அது சப்போர்ட்டுன்ற என்ன சொல்கிறது கண்மூடித்தனமாக அந்த இடத்துல சப்போர்ட்டுன்னு பிலீவ் பண்ணிட்டு இருப்போம். ஆனால் முதல்ல அது ஏன் சப்போர்ட்டாக ஃபார்ம் ஆகுதுன்னு தெரியல. ஸோ வை இட் இஸ் ஃபார்மிங் ஆஸ் அ சப்போர்ட் இஸ் இட் இஸ் பிகாஸ் ஆஃப் ஹியூமன் எமோஷன்ஸ். முதல்ல நம்ம கிளியராக புரிஞ்சுக்கிறோம். என்னென்னா வை டஸ் அ சப்போர்ட் ஃபார்ம் அண்ட் வை டஸ் அ ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம்? ஏன்னா இட் இஸ் பிகாஸ் ஆஃப் ஹியூமன் எமோஷன்ஸ். புதுசாக இருக்கா? என்னது இது ஹியூமன் எமோஷன்ஸ் அப்படின்னா? நான் கன்சிடர் திஸ். என்னன்னா லெட்ஸ் சே ஒரு மார்க்கெட் வந்து இப்போ இப்படி வச்சுக்கலாமே. ஒன் செகண்ட். இப்போ இந்த மார்க்கெட் பார்த்தீங்கன்னா லெட்ஸ் சே ஒரு புரிகிற மாதிரி எடுத்துக்கணும்னா கோல்டு ப்ரைஸ் எடுத்துக்கலாம். கோல்டு வந்து இட்ஸ் ட்ரேடிங் ஃபார் 2000. இப்போ கோல்டு ப்ரைஸ் வந்து நவ் இட் இஸ் ட்ரேடிங் அட் 2000 rupees பர் கிராம் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, இப்போ இந்த 2000ல் நிறைய பேர் பை பண்ணுறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, 2000ல் நிறைய பேர் வந்து தே ஆர் பையிங் கோல்டு. அப்போ ஒரு ப்ரைஸை வந்து இந்த ப்ரைஸில் இருக்கும்போது எல்லாருமே பை பண்ணாங்கன்னா அந்த இடத்துல என்ன கிரியேட் ஆகும்? ஸோ ஆட்டோமேட்டிக்லி அ டிமாண்ட் ஸ்டார்ட்ஸ் டு கிரியேட். அப்போ இந்த இடத்துல என்ன கிரியேட் ஆகுது? தேர் இஸ் அ டிமாண்ட் ஃபார் தி பர்டிகுலர் ப்ராடக்ட். ஸோ அப்போ டிமாண்ட் கிரியேட் ஆச்சுன்னா ஒரு ப்ராடக்ட்டுக்கு அதிகமான டிமாண்ட் இருந்துச்சுன்னா ப்ரைஸ் என்ன ஆகும்? ஸோ ப்ரைஸ் ஸ்டார்ட்ஸ் டு இன்க்ரீஸ். அப்போ ப்ரைஸ் என்ன ஆகும்? இங்கே 2000லேருந்து மார்க்கெட்டு ஏற தான் ஆரம்பிக்கும். கரெக்டா? ஸோ திஸ் டிமாண்ட் லெவல் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் சப்போர்ட். யார் இப்போ இதை சப்போர்ட் பண்ணுறா? நோபடி இஸ் சப்போர்ட்டிங் தட் எக்ஸப்ட் தி பீப்புள் ஹூ பாட் இட். என்னன்னா 2000 வந்து மக்கள் என்னன்னு நினைக்கிறாங்க? லோ ப்ரைஸ்ன்னு நினச்சி இங்கே எல்லாருமே என்ன பண்ணுறாங்க? தே ஆர் பையிங் இட். அதை பை பண்ணும்போது அது என்னவா கிரியேட் ஆகுது? இட் கிரியேட்ஸ் ஆஸ் அ டிமாண்ட். அந்த பை பண்ண வச்சது எது? ஹியூமன் எமோஷன். நம்ம மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸ் 95% ஆஃப் த ட்ரேடர்ஸ் ட்ரேட் வித் ஹியூமன் எமோஷன்ஸ். நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி யோசிக்கிறீங்களா ஏன் இந்த ட்ரேட் எடுக்கிறோன்ட்டு? சிம்பிள் லாஜிக். ஐ வில் டெல் யூ. இது ஏன் ஹியூமன் எமோஷன்றதை வந்து நான் இதில் எக்ஸ்பிளைன் யூ. இப்போது நம்ம ஒர்க்கிங் ஹேபிட்ஸ் எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2 டைப் இருக்குது. ஒரு டைப் என்னென்னா இட்ஸ் கால்ட் அஸ் இன்ட்யூஷன். இன்ட்யூஷன்ன்றது என்னென்னா உள்ளுணர்வு. உடனே நம்ம ஒரு விஷயத்தை என்ன சொல்கிறது பட்டுன்னு தோன்றது. இன்னொன்று வந்து பகுத்தறிவு.
எப்படின்னா யோசித்து நிதானமாக முடிவெடுத்து எடுக்கிற ஒரு அனாலிசிஸ் வந்து செகண்டரி. ஃபஸ்ட்டு வந்து இன்ட்யூஷன். இப்போ மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸ் 90% ஆஃப் த ட்ரேடர்ஸ் எங்கே ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா பிகாஸ் ஆஃப் இன்ட்யூஷன். உள்ளுணர்வை சொல்லிச்சு தோணுச்சு இதனால தான் ட்ரேட் எடுக்கிறோமே தவிர சிந்திச்சு நிதானமாக ட்ரேட் எடுக்கிறது இல்லை. ஏன்னா நம்ம எப்போவுமே பண்ணுறது என்னென்னா ஒரு ட்ரேடு எடுக்கிறதுக்கு முன்னாடி யோசிக்க மாட்டோம் ஏன் இந்த ட்ரேட் எடுக்கிறோன்ட்டு. ஆனால் ட்ரேட் எடுத்துகிட்ட பிறகு தான் யோசிப்போம் ஏன்டா இந்த ட்ரேட் எடுத்தோன்ட்டு. ஸோ இதுதான் மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸ் கிட்ட நடக்கிறது. ஒரு லாஸ் ஆகும்போது என்ன பண்ணுவோம், குடுக்குடுன்னு ஓடி போய் நியூஸை பார்ப்போம், அனலைஸ் பண்ணி பார்ப்போம், ஏன் இறங்குது, யாராவது சொல்கிறாங்களா, எல்லாமே பண்ணுறது. இதை முதலே பண்ணிருந்தா அந்த என்ன சொல்கிறது லாஸே ஆகிருக்காது. ஸோ மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் ஹூ ட்ரேட் இஸ் பிகாஸ் ஆஃப் இன்ட்யூஷன். ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த மார்க்கெட்டில் மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸ்க்கு என்ன தோணு இருக்கு, தே தாட் இட் இஸ் கோயிங் டு கோ ஃபார் பை. இங்கேருந்து கீழே இருந்து மேலே போகுதுன்னு தோணும் போது என்ன பண்ணுறாங்க, தே பை தி பர்டிகுலர் ப்ராடக்ட். அப்போ பை பண்ணால் என்ன கிரியேட் ஆகுது, டிமாண்ட் ஸ்டார்ட்ஸ் டு கிரியேட். இப்போ டிமாண்ட் கிரியேட் ஆனோடனே மார்க்கெட் என்ன ஆகுது, மேலே போகுது. ஸோ நவ் கன்சிடர் த மார்க்கெட் ஹஸ் கான் அப் டு அ ப்ரைஸ் ஆஃப் 3000. இப்போ மார்க்கெட் எங்கே போயிடுச்சு, 3000க்கு போயிடுச்சு. இப்போ 3000க்கு போயிட்ட பிறகு 2000ல் வாங்கினேன் எனக்கு என்னன்னு தோணும், திஸ் இஸ் லோ ப்ரைஸ் அண்ட் திஸ் இஸ் அ ஹை ப்ரைஸ். இப்போ ஹை ப்ரைஸில் போன பிறகு நான் இந்த வாங்கி வச்சதை ஐ வாண்ட் டு மேக் இட் ஆஸ் அ ப்ராஃபிட். ஏன்னா 3000க்கு போனோடனே நமக்கு என்ன தோணும், ஒரு இந்த சென்டிமெண்டல் நம்பர்ஸ் 100, 200, 1000, 2000னாலே நம்ம மக்களுக்கு ஒரு சென்டிமெண்டல் லெவல். அந்த லெவலுக்கு வந்தவொடனே ஆட்டோமேட்டிக்லி வி திங்க் மார்க்கெட் இஸ் கோயிங் டு ஃபால். கரெக்ட் தானே, ஒரு ஹை நம்பர் அடிச்சிச்சுனாலே மார்க்கெட் கீழே வரப்போகுதுன்றது ஃபிக்ஸ் பண்ணிவிடும். ஸோ இப்போ இங்கே என்ன ஆயிடுச்சுன்னா 3000 போன உடனே வி பிலீவ் இட் இஸ் கோயிங் டு கோ டவுன். அப்போ என்ன பண்ணுவோம், வி ஆல் ஸ்டார்ட் டு செல். அப்போ செல் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்லி சப்ளை ஸ்டார்ட்ஸ் டு கிரியேட். ஸோ அப்போ சப்ளை கிரியேட் ஆகிற இடம் இட்ஸ் கால்ட் அஸ் ரெசிஸ்டன்ஸ். இப்போது மார்க்கெட்டு அந்த ப்ரைஸுக்கு மேலே போக விடாம அளவுக்கு தடுத்தது யார் இங்கே, ஸோ மக்கள் தான். மக்கள் என்ன பண்ணுறாங்க, இந்த இடத்துக்கு போனவருக்கு ஹை ப்ரைஸ்ன்னு நினச்சி விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ விற்க ஆரம்பிச்சிங்கன்னா என்ன ஆயிடுச்சு, சப்ளை அதிகமாகிடுச்சு. சப்ளை அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும், ப்ராடக்ட் ப்ரைஸ் ஸ்டார்ட்ஸ் டு ஃபால். ஸோ தட் ஏரியா பிகம்ஸ் ஆஸ் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இப்போ இங்கே வாங்கினவர் இங்கே வித்துட்டார். ஆல்ரைட், சரி, அப்போ இது சப்போர்ட் இது ரெசிஸ்டன்ஸா. ஆனால் நான் மார்க்கெட்டில் பார்க்குறேனே நடுவுலலாம் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வருது. ஏன் வருது, அதையும் we have to see. ஏன்னா இப்போ 3000ல் நீங்கள் வாங்கினீங்க வித்துட்டீங்க, ஓகே குட், we made some good profits from here. ஆனால் இப்போது 2000ல் பார்த்தவருக்கு 3000 is a very high price. பட் கன்சிடர் ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தர் மார்க்கெட்டுக்கு 3000ல் இருக்கும்போது தான், மார்க்கெட் கோல்டு ப்ரைஸ் இருக்கும்போது தான் மார்க்கெட்டுக்குள்ளே ஒருத்தர் என்ட்ரு ஆகிறார். இப்போ என்ட்ரி நான் வந்து எங்கே எடுக்கிறேன், 3000ல் தான் என்ட்ரி ஆகிறேன். என்ட்ரி இந்த சென்ஸ் மார்க்கெட்டை வந்து பார்க்க ஆரம்பிக்கிறேன். இப்போ அவர் 3000ல் பார்க்குறவருக்கு மார்க்கெட் இப்போ எங்கே வருது, 2700 வருது, 2700 வருது. இப்போ 2700 அந்த ட்ரேடருக்கு லோ ப்ரைஸா ஹை ப்ரைஸா? ஆப்வியஸ்லி 3000ல் பார்த்தவருக்கு 2700 இஸ் அ லோ ப்ரைஸ். அப்போ லோ ப்ரைஸ்னா இவர் என்ன ட்ரை பண்ணுறாரு, ஹீ வாண்ட்ஸ் டு பை தி ப்ராடக்ட்ஸ். அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, அகெயின் ஹீ வாண்ட்ஸ் டு பை. ஸோ நிறைய பேருக்கு ஓகே, ஒருத்தர் பை பண்ணால் பை ஆகுமா, கண்டிப்பாக கிடையாது. என்னன்னா அதுதான் முதலே சொன்ன பாருங்க, வி டிபெண்ட் ஆன் இன்ட்யூஷன். உள்ளுணர்வை வச்சு தான் ட்ரேட் பண்ணுறது. நம்ம ஒருத்தருக்கு தோன்ற மாதிரி தான் பார்க்குற நிறைய பேருக்கு தோணும். 3000ல் வரும்போது பார்த்தவங்களுக்கு 2700 வரும்போது நம்ம எப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஆளை நம்மளை மட்டுமே தான் ட்ரேடிங்கில் பார்க்குறோம். ஏதோ நம்ம ஒருத்தர் தான் ட்ரேட் பண்ணுற மாதிரி. பேன் இண்டியாவில் 2% ஆஃப் தி பேன் இண்டியாவில் 2% வந்து இந்தியாவில் ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் எவ்வளோ பேருக்கு உங்களுக்கு தோன்ற மாதிரி இந்த 2700ல் பை எவ்வளோன்னு தோணி இருக்கும். getting it? ஸோ அந்த இன்ட்யூஷனால தான் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஸ்டார்ட் டு பை. அப்போ பை பண்ணால் என்ன அவங்க கிரியேட் ஆகும், டிமாண்ட் ஸ்டார்ட்ஸ் டு கிரியேட். இப்போ இங்கே டிமாண்ட் கிரியேட் ஆகிடுச்சுன்னா அகெயின் மார்க்கெட் என்ன ஆகும், அகெயின் இட் ஸ்டார்ட்ஸ் டு ரைஸ். இப்போ எக்ஸாம்பிள் 3000 மறுபடியும் மார்க்கெட் போயிடுச்சு, எங்கே போயிடுச்சு, மறுபடியும் 3000 போகுது. அப்போ 3000ல் பார்த்தவருக்கு 2700 லோ ப்ரைஸாக இருந்துச்சு, அங்கே பை பண்ணார். மறுபடியும் மார்க்கெட் எங்கே போயிடுச்சு, 3000 போன உடனே இப்போ என்ன தோணும், எப்பா 3000 வந்துடுச்சு, எல்லாத்தையும் வித்துடலாம். இப்போ இங்கே வாங்கினவர் இங்கே செல் பண்ணிட்டாருன்னா அகெயின் இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு, இட் ஃபார்ம்ஸ் சம் கைண்ட் ஆஃப் சப்ளை. சப்ளைன்றது என்னென்னா இட் ஃபார்ம்ஸ் ஆஸ் அ ரெசிஸ்டன்ஸ். ஸோ அப்போ ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகிட்ட பிறகு இதனால ஏன் என்ன ஆகுது, எல்லாத்தையும் விற்க ஆரம்பித்தோடனே சப்ளை கிரியேட் ஆகணுன்னே மார்க்கெட் அகெயின் இட் ஸ்டார்ட்ஸ் டு ஃபால். இப்போ ஃபால் ஆகிட்டு இருக்கும்போது வாட் ஹேப்பன்ஸ் இஸ், இதில் இன்னொரு விஷயம் என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னா,
major institutional players buy at the bottoms and tops in the market. மார்க்கெட்டில் மூவ் பண்ணுற ஒரு பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் எங்கே இருப்பாங்கன்னா they will buy at low and sell at high. இப்போ பை அட் லோனா ஒரு மேஜர் பாட்டம்லையும் மேஜர் ஹைஸ்லையும் தான் they will be trading it, most of the institutions. இந்த இடத்துலலாம் வந்து மேஜர், இதுக்காக தான் we call it as major support and major resistance. இதெல்லாம் வந்து ஏன் ஃபார்ம் ஆகுதுன்னா this is because of human emotion. அதனால தான் we call it as minor supports and minor resistance. புரியுதா? ஸோ மைனர் சப்போர்ட்ஸ் அண்ட் மைனர் ரெசிஸ்டன்ஸ். அப்போ எது இங்கே இதெல்லாம் ஃபார்ம் பண்ண வைக்கிறது எது? இது எல்லாத்துக்குமே ரீசன் இஸ் பிகாஸ் ஆஃப் ட்ரேடர்ஸ் ஹூ பிலீவ். என்னன்னா மக்கள் எதை நம்புறாங்களோ அதுதான் பண்ணாங்க. வாட் வி திங்க் இஸ் வாட் வி டூ. நம்ம என்ன யோசிக்கிறோமோ அது மாதிரி தான் நம்ம நடக்கிறோம். அதே மாதிரி தான் நமக்கு தோன்றதுனால தான் நிறைய பேர் இங்கே என்ன பண்ணுறோம், வி ஆல் கோ ஃபார் அ பை ஆர் அ செல். ஸோ அதனால தான் தி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ட்ஸ் டு ஃபார்ம். புரியுதா? ஏன் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகுதுன்னே நிறைய பேர் தெரியல. சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்னால் நமக்கு என்னென்னா, ஓகே கோடு போடுறது, ஒரு கோடு போட்டால் தட் இஸ் support and resistance. See, line is not a support resistance. It is based upon human emotions. ஒரு இடத்துலையும் யார் இருக்கா? Traders with their emotion buy and sell பண்ணுற இடம் தான் it is forming as support and resistance. புரியுதா? This is how a support resistance gets formed. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலைன்னா, இதை போய் ஒரு லைவ் மார்க்கெட்டில் பார்க்கலாம். ஒரு மார்க்கெட்டில் வந்து எப்படி ஹிஸ்டாரிக்கலாக சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகுதுன்றது வில் see it in live charts. Alright guys, so இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம we're going to see some live charts on how does the support and resistance work. இப்போ இந்த support resistance ஏன் ஃபார்ம் ஆகுதுன்னு சொன்ன பார்த்தீங்களா, it's all about human emotions and how people think about it. ஸோ அதுதான் வந்து இப்போ உங்களுக்கு சார்ட்ஸில் வந்து I'll show you how human emotions works in the market. Alright, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா see, this is your crude oil chart. இப்போ இதில் crude oil chart பார்க்கும்போது என்னென்னா, most of the traders, நம்ம ரீட்டைல் ட்ரேடர்ஸ் என்ன பண்ணோம்னா, we just look in lower time frames. எப்படின்னா ஒரு 15 minutes இல்லை 1 hour time frame தான் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம். பட் most of the retail traders, most of the institutional traders என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, they will be using the monthly charts. ஸோ இதை நான் ஏற்கனவே ஷோஸில் கூட சொல்லியிருக்கேன், the use of monthly chart. நம்ம எப்பவுமே மந்த்லி சார்ட் என்ன பண்ணுவோம், தூசி தட்டி உட்கார வச்சிருவோம், அந்த பக்கமே போக மாட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் use monthly chart to identify the major institutional players order support and resistance. So I'll show you the examples of it. See, as we see, yeah, this is your monthly time frame. இப்போ இந்த மந்த்லி டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா, ஏன் இந்த மார்க்கெட் இவ்வளோ ஹை போகுது லோ போகுது, ஸோ இதுக்கெல்லாம் என்ன ரீசன் அப்படின்றது தான் we're going to find out. ஸோ இதுக்கெல்லாம் ஒரு ரீசன் இருக்கா, கண்டிப்பாக இருக்குது. ஸோ அது எப்படின்றது I'll show you now. ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா, this is your chart from 2009 2018 வரைக்கும் இருக்குது. நம்ம இப்போ இதெல்லாம் பார்க்க போகிறதுல ஹிஸ்ட்ரியை போய் பார்க்க போகிறோம். we're going to check the historical time frame. yeah, so இப்போ இந்த ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஹிஸ்டாரிக்கல் டைம் ஃப்ரேமில் we are just plotting our support and resistance. alright, ஸோ இப்போ சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் போடும்போது பார்த்தீங்கன்னா, okay, so we have plotted the support and resistance in the year of I think this is 1983, 1984 to 1985, 86 and 2090. so இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 30 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து we have plotted support resistance. சரிதா? இங்கே ஒரு சப்போர்ட் போட்டோம், support, then we had a resistance over here, and then we had the resistance. so ஜஸ்ட் இது ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்னால் என்னன்றது, ஒரு பீக்ஸ் அண்ட் டாப்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுது. ஸோ இந்த ஏரியாவில் வந்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி ஹியூமன் எமோஷன்ஸ் எப்படி ஒர்க் ஆகிருக்குன்னா, இந்த லெவல்லாம் வந்து தேவர் திங்கிங் திஸ் வாஸ் லோ ப்ரைஸ், அதனால தான் இங்கேருந்து மார்க்கெட் ஏறி இருக்கு. அங்கே ஏறின உடனே என்ன ஆயிடுச்சு மார்க்கெட், ஸோ இந்த இடத்துல வந்து தே தாட் திஸ் இஸ் ஹை ப்ரைஸ், அதனால் வித்துட்டாங்க. அங்கேருந்து மார்க்கெட் கீழே வந்து அகெயின் அரவுண்ட் $10 பீப்புள் ஸ்டார்டட் டு ரியாக்ட். என்ன பண்ணியிருக்காங்க, தே ஸ்டார்டட் டு பை தி ப்ராடக்ட்ஸ். என்னன்னா க்ரூட் ஆயில் அந்த இடத்துல லோ ப்ரைஸ்ன்னு நினச்சி தே ஸ்டார்டட் டு பை இட். அதே மாதிரி திருப்பி $40 தே ஸ்டார்டட் டு செல் இட். இதில் தான் இன்ஸ்டிடியூஷனல் பாயிண்ட்ஸ், லோவில் வாங்கிட்டு அண்ட் ஹையில் தே ஆர் செல்லிங் இட், கெட்டிங் இட். ஸோ இப்போ இது ஓகே, 30 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இதெல்லாம் பார்த்தோம், எவ்ரி திங் இஸ் ஃபைன். இப்போ இதை வந்து வில் செக் இட் இன் அவர் கரண்ட் டைம் ஃப்ரேம், ஹவு டஸ் இட் ஒர்க். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா
இது வந்து 2000 இப்போ கரண்ட் மார்க்கெட் வரைக்கும் வந்தாச்சு. நான் ஐ வில் சேஞ்ச் இட் டு கேண்டில் ஸ்டிக்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லைன்ஸ் போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா, இந்த ரெட் லைன்ஸ் எல்லாமே நம்ம ஒரு 30 இயர்ஸுக்கு முன்னாடி யூஸ் பண்ண ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ். ஆனால் அந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்கெல்லாம் ஒர்க் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2008 ஃபினான்ஷியல் மார்க்கெட் க்ரைசிஸ் தெரியுதா? அந்த க்ரைசிஸோட எண்டு எங்கே வந்து முடிஞ்சிருக்கு தெரியுதா? எக்ஸாக்ட்லி நியர் தி சப்போர்ட். இந்த சப்போர்ட் எங்கே? ஏதோ ஒரு சப்போர்ட்டு நம்ம ஆல்மோஸ்ட் 2000 வந்த சப்போர்ட்டு 2008லேயும் இட் வாஸ் ஆக்டிங் ஆஸ் அ சப்போர்ட். இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸை ஆக்ட் பண்ணது, நவ் இட் ஆக்டட் ஆஸ் அ சப்போர்ட். சேம் சினாரியோ 2016 உங்களுக்கு மறுபடியும் க்ரூட் ஆயில் வந்து என்ன ஆயிடுச்சு, ஓவராலாக மார்க்கெட் ஸ்டார்டட் டு ஃபால் தெரியுதா? அந்த ஃபாலுக்கு அப்புறம் மார்க்கெட் எந்த இடத்துல போய் ஸ்டாப் ஆகிருக்கு தெரியுதா? இங்கே ஒரு கேண்டில் தெரியுது பார்த்தீங்களா? கரெக்டாக எக்ஸாக்டாக எங்கே போய் ஸ்டாப் ஆகிருக்கு? ஐ கேன் ஜூம் இன் அண்ட் ஷோ யூ. இந்த 26.31 தட் இஸ் யோர் ஓவரால் சப்போர்ட். எந்த வருஷம் வந்த சப்போர்ட் அது? ஐ திங்க் இட் வாஸ் ஆல்மோஸ்ட் 26.31. 1985 வந்த ஒரு சப்போர்ட்டு உங்களுக்கு எந்த வருஷம் இங்கே யூஸ் ஆகிருக்கு? 2016. தட் இஸ் ஆல்மோஸ்ட் 30 இயர்ஸ். I think 30, right? 95.05, ஸோ ஆல்மோஸ்ட் 35 இயர்ஸ் கழிச்சு மார்க்கெட் எங்கே வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு? சேம் லெவல் ஆஃப் சப்போர்ட். பார்க்குறதுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம், பட் திஸ் இஸ் தி ஃபேக்ட், திஸ் இஸ் தி ட்ரூத் ஆஃப் இட். மார்க்கெட் எக்ஸாக்டாக 30 வருஷம் கழிச்சு ஏன் அதே 26 ரூபா 31 சென்ட்டில் மேலே போயிருக்குன்னு என்றைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ஒய் டஸ் இட் கோ அப்? த திங் இஸ், இட்ஸ் ஆல் அபவுட் ஹியூமன் எமோஷன்ஸ். நம்ம என்ன நினைக்கிறோன்னா, ஓகே நமக்கு ஒரு 80 வருஷத்துக்கு முன்னாடி ட்ரேட் பண்ணியிருந்தாங்கன்னா தேவர் ஆல் கிரேட்டஸ்ட் ட்ரேடர்ஸ் இன் தி மார்க்கெட். அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்டுக்கு வந்துட்டோம். என்னென்னா நம்ம ஒரு 68 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய ட்ரேடர்ஸ் தான் யாரும் சொல்லுவோம், டக்குன்னு நம்ம பெரிய பெரிய ட்ரேடர்ஸ் அந்த டைமில் இருக்கவங்க என்னென்னா, we were thinking about ஜெஸ்ஸி லிவர்மோர், ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் ட்ரேடர். ஓகே 1920s ஜெஸ்ஸி லிவர் மாதிரி ஒரு பெரிய ட்ரேடர், ரிச்சர்ட் விகாஃபாக இருக்கட்டும், வில்லியம் டெல்பர்ட் கேனாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய பெரிய ட்ரேடர்ஸ்லாம் இருந்தாங்க. ஸோ நம்ம எடுத்த உடனே மைண்ட் செட் என்னென்னா அவங்கள தான் பார்ப்போமே தவிர இருந்த ரீட்டைல் ட்ரேடர்ஸை விட்டுருவோம். என்னென்னா நம்ம எப்போவுமே ஒரு பெரிய ஒரு பொருளை மட்டும்தான் பார்க்க ஆரம்பிப்போமே தவிர சின்ன டீட்டெயில்ஸை மிஸ் பண்ணிவிடும். இந்த வாட் ஹேப்பன்ஸ், இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இன்றைக்கி கிரேட்டஸ்ட் ட்ரேடர் ஆர் இன்வெஸ்டர்னால் யாரை சொல்லுவோம்? ஸோ எவ்ரிபடி இட்ஸ் ஆப்வியஸ், வாரன் பஃபெட். எல்லாருமே என்ன சொல்கிறோம்? வாரன் பஃபெட் தான் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ட்ரேடர் இன் 20th centuryன்றோம். இன்னிலேருந்து ஒரு 100 வருஷம் தள்ளி போயிடுங்க. 100 வருஷத்துக்கு கழிச்சு போயிட்டீங்கன்னா அன்னைக்கு பார்க்குறவங்க 100 வருஷத்துக்கு பேக்கில் யார் கிரேட்டஸ்ட் ட்ரேடர்னா யாரை சொல்லுவாங்க? வாரன் பஃபெட். அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா 2000 ட்ரேட் பண்ண எல்லாருமே 2000, 2010, 20 ட்ரேட் பண்ணவங்களாம் பெரிய பெரிய ட்ரேடர்ஸ். அந்த டைமில் இருந்தால் வாரன் பஃபெட் அந்த மாதிரி ஆளுங்களை பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க, இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிட்டு அவங்களாம் பெரிய ட்ரேடர்ஸ், அந்த மாதிரி நம்ம ட்ரேட் பண்ணணும்னு நினச்சி அன்றைக்கி ரீட்டைல் ட்ரேட் பண்ணிட்டு இருப்போம். ஆனால் நமக்கு தான் தெரியும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோன்ட்டு. நம்ம ரெகுலராக எப்பவும் போல் நம்ம ரீட்டைல் ட்ரேடர்ஸ் டெய்லி ட்ரேட் எடுக்கிறது, லாஸ் பண்ணுறது, ஏன் ட்ரேட் எடுத்தோன்னே தெரியாமல் ட்ரேட் பண்ணி வி ஆர் லூசிங் இட். ஆனால் 100 வருஷம் கழித்து பார்க்குறோன்னு எப்படி தெரியும்? வாரன் பஃபெட் தான் கண்ணுக்கு தெரிவாரே தவிர சின்ன ரீட்டைல் ட்ரேடர்ஸ் இங்கேயும் உட்காந்து லாஸ் பண்ணுறன்றத டீட்டெயிலை வில் ஸ்கிப் இட். அதே மாதிரி தான் நம்ம இன்றைக்கி எப்படி பார்த்துட்டோம்னா 100 வருஷம் முன்னாடி பார்த்தோன்னா முதல்ல எடுத்தோன்னே ஜெஸ்ஸி லிவர்மோர் ஓகே பெரிய ட்ரேடர், அந்த காலத்தில் இருந்தவங்கலாம் தேர் ஆல் வெரி பிக் ட்ரேடர்ஸ்ன்னு தான் ஃபிக்ஸ் பண்ணுறோமே தவிர வி ஆர் லீவிங் த பாயிண்ட். அங்கேயும் ரீட்டைல் ட்ரேடர்ஸ் இருந்தாங்க, அந்த டைம்லையும் பீப்புள் வேர் லூசிங் மணி. ஏன் இந்த $26 அன்னைக்கு எடுத்த சப்போர்ட்டு திருப்பி 2016 30 வருஷம் கழிச்சு எடுத்த சப்போர்ட்டுனா ஒன்லி பிகாஸ் ஆஃப் ஹியூமன் எமோஷன்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பியர் தட் இன் மைண்ட். ஒரு பாயிண்ட் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. தேர் இஸ் அ கோட், என்னன்னா டைம் சேஞ்சஸ் பட் பீப்புள் நெவர் சேஞ்ச். என்ன அதுக்கு மீனிங் என்னன்னா, காலங்கள் தான் மாறிக்கிட்டே இருக்கே தவிர மக்கள் என்றைக்குமே மாறுறதில்லை. அதுவும் இந்த ட்ரேடிங் வேர்ல்டில் சுத்தம் யாருமே மாறுறதில்லை. எப்படின்னா 80 வருஷத்துக்கு 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ட்ரேட் எடுத்தால் தான் எப்படி எடுத்திருப்பார்? அவரும் நம்ம இன்ட்யூஷன் எப்படி இன்றைக்கி உள்ளன்னு காமிச்சு எடுத்தோமோ அதே மாதிரி தான் 80 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ரீட்டைல் ட்ரேடரும் அதே மாதிரி தான் எடுத்திருப்பார். அவரோட இன்ட்யூஷன் என்ன சொன்னமோ பை பண்ணியிருப்பார். ஸோ அன்றைக்கி இருந்த ஒரு இன்ஸ்டிடியூஷனல் பிளேயர்ஸ் எங்கே மேஜர் லோஸ் மேஜர் ஹைஸ்ன்னு எடுத்தாங்களோ காலகாலமாக மேஜர் பிளேயர்ஸ் எல்லாருமே தெளிவாக தான் பையிங் அண்ட் செல்லிங் ப்ரைஸஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. நம்ம தான் என்ன பண்ணுறோம், நடுவில் பூந்து காலியாக வருது. ஸோ வி நீட் டு நோ வை சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம்ஸ். இப்போ புரியுதா ஏன் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகுதுன்ட்டு? சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம்ஸ் பிகாஸ் ஆஃப் ஹியூமன் எமோஷன்ஸ். அந்த ஹியூமன் எமோஷன்ஸ்லையும் மேஜராக மூவ் ஆகிறதுக்கு ரீசன் இஸ் பிகாஸ் ஆஃப் இன்ஸ்டிடியூஷனல் பிளேயர்ஸ். அவங்களோட
ட்ரேடிங் செட்டப்ஸ் பக்காவாக இருந்தால் தான் மார்க்கெட் என்ன ஆகும்னா பெரிய லெவலில் பூம் ஆகும் வித் தி ஹெல்ப் ஆஃப் ரீட்டைல் ட்ரேடர்ஸ். அப்போ தான் டிமாண்ட் கிரியேட் ஆகும், இல்லை மேலே இருந்து சப்ளை கிரியேட் ஆகும். திஸ் இஸ் ஒன் எக்ஸாம்பிள். ஐ ஷோ யூ சம் அதர் எக்ஸாம்பிள்ஸ் டூ. இப்போது சம் அதர் எக்ஸாம்பிள்ஸ் இப்போ இது பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடா. இது நம்ம இந்தியன் மார்க்கெட்டே பார்ப்போமே. இப்போ இது பார்த்தோன்னா நார்மல் சார்ட் மாதிரி தான் தெரியுது. ஓகே, திஸ் இஸ் அ நார்மல் சார்ட். இப்போ இந்த நார்மல் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் இதில் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ப்ளாட் பண்ணேன்னா 2008 ஒரு பீக் போச்சு மார்க்கெட், கரெக்டாக? ஸோ 2008 மார்க்கெட் ஹஸ் கான் அப் டு அ ஹை பீக். ஸோ 2008 என்ன ஆயிடுச்சு? திஸ் வாஸ் ஆக்டிங் ஆஸ் அ ரெசிஸ்டன்ஸ். தெரியுதா? 2008 மார்க்கெட் வாஸ் ஆக்டிங் ஆஸ் அ ரெசிஸ்டன்ஸ். அப்போது அந்த இடத்துல ஒரு இன்ஸ்டிடியூஷனும் மேஜர் பிளேயர்ஸ் எல்லாமே என்னன்னு நினச்சாங்க, 2008 ஹை இந்த லெவல் தான், தே ஃபிக்ஸ்ட் இட். அதனால தான் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, தே ஸ்டார்டட் டு செல் தி மார்க்கெட். ஃபினான்ஷியல் கிரைசிஸ் அப்போ மார்க்கெட் என்ன பண்ணாங்க, செல் பண்ண உடனே மார்க்கெட் அகெயின் இட் கேம் டவுன். கீழே வந்தது எந்த இடத்துக்கு வந்திருக்கு தெரியுதா? அகெயின் இட் கேம் டு அ சப்போர்ட். எங்கேருந்து மார்க்கெட் ஏறிச்சோ திருப்பி மேஜர் பிளேயர்ஸ் எங்கே எடுத்திருக்காங்க, அகெயின் இட் கேம் டு தி சேம் லெவல் ஆஃப் சப்போர்ட். அப்போ ஒரு மேஜர் லெவல் எது? இந்த லெவலில் தான் ஒரு மார்க்கெட்டில் என்ன பண்ணியிருக்கு, இட் ஹஸ் டேக்கன் அ மேஜர் சப்போர்ட். அங்கே இருந்தால் மறுபடியும் என்ன ஆயிடுச்சு, நெக்ஸ்ட் டைம் இப்போ இந்த லோவில் எடுத்தவங்க தே வில் கோ அப். இந்த இடத்துல எடுத்துகிட்டு மார்க்கெட் ஹேஸ் ரீச்ட் அ நியூ ஹை. தெரியுதா? ஸோ எவ்ரி திங் ஃபார்ம்ஸ் பிகாஸ் ஆஃப் மேஜர் பிளேயர்ஸ் அண்ட் தி எமோஷன்ஸ் ஆஃப் த பீப்புள். இப்போ இதில் இன்னொன்று காமிக்க வேண்டியது என்னென்னா, இது 2008 வந்தது, 7. இது 2013. ஸோ கரெக்டாக மார்க்கெட் எங்கே வந்து சப்போர்ட் எடுத்துருக்கு தெரியுதா? 2007 எங்கே சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை ஆக்ட் பண்ணிச்சோ, பீப்புள் ஸ்டார்டட் டு திங்க் திஸ் இஸ் லோ ப்ரைஸ். யார் ஒருத்தர் இங்கே வந்து இதை ஹை ப்ரைஸ்ன்னு நினச்சி விற்க ஆரம்பித்தாங்களோ அதே மாதிரி பீப்புள் ஸ்டார்டட் டு பிலீவ் 93 rupees வாஸ் லோ ப்ரைஸ் டு பை தி ஸ்டாக் ஆஃப் பேங்க் ஆஃப் பரோடா. அதனால தான் இந்த இடத்துல எல்லாருமே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, தே ஸ்டார்டட் டு பை தி ஸ்டாக். சரி, இது ஓகே, இது ஒரு 7-8 years முன்னாடி. இப்போ கரண்ட் மார்க்கெட் பாருங்கள். கரண்ட் மார்க்கெட் எங்கே இருக்குது இப்போது? எக்ஸாக்ட்லி நியர் த சேம் லெவல் ஆஃப் சப்போர்ட். ஸோ 2018 எங்கே வந்திருக்கு மார்க்கெட்? இவ்வளோ தூரத்தில் எங்கே வேணாலும் திரும்பி இருக்கலாம். ஏன் இங்கே வந்து திரும்பிச்சு? த ரீசன் இஸ் மேஜர் இன்ஸ்டிடியூஷனல் பிளேயருக்கு எந்த பிளேயர் லெவல் இது? 2007 எடுத்த ரெசிஸ்டன்ஸ், 2013 எடுத்த சப்போர்ட், திருப்பி 2018 சப்போர்ட் எடுத்துருக்கு. ஏன் எடுத்திருக்கு? பிகாஸ் ஆஃப் இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ் அண்ட் ரீட்டைல் ட்ரேடர்ஸ், மேஜர் பிளேயர்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, தே தாட் திஸ் இஸ் low price and it is a good price to buy the market. So this is why it has taken a support. Alright, so the next பார்த்தீங்கன்னா இப்போ இது பாருங்கள், இந்தியா புல் ஹவுசிங். இப்போ இதில் ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, மார்க்கெட் வந்து இட் கேவ் அ பிக் கிராஷ். திடீர்னு மார்க்கெட் வந்து ஃபால் ஆகிடுச்சு. இன்கேஸ் நம்ம அதை முன்னாடியே ப்ரிடிக்ட் பண்ணியிருக்க முடியும்னா டெஃபினெட்லி வி குட் ஹவ் ப்ரெடிக்டட் இட். See, I'll show you. இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா எது ஹை? இதுதான் ஹை. மார்க்கெட்ஸ் ப்ரீவியஸ் லெவல் ஆஃப் ஹை. கரெக்டாக ஹை எடுத்துகிட்டு திருப்பி மார்க்கெட் என்ன இருக்குது, இங்கேருந்து அடுத்த ஹை, அதே லெவல், திருப்பி அதே ரெசிஸ்டன்ஸ், திருப்பி சேம் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். அப்போ ஒரு வாட்டியும் இந்த இடத்துக்கு வரும்போதெல்லாம் மேஜர் பிளேயர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, தே ஸ்டார்டட் டு டிஸ்ட்ரிபியூட் தேர் ப்ராடக்ட்ஸ். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணிட்டாங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸ் எல்லாத்தையும் தே ஸ்டார்டட் டு டிஸ்ட்ரிபியூட் இட். ஸோ இப்போ இந்த நியூஸ் வர்றதுக்கு முன்னாடியே மோஸ்ட் ஆஃப் தி இன்ஸ்டிடியூஷனல் பிளேயர் என்ன பண்ணிட்டாங்க, இந்த இடத்துலையே தே ஸ்டார்டட் டு செல் ஆஃப் தேர் ப்ராடக்ட்ஸ். இந்த ஒரு ஜோன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒரு ஜோனுக்குள்ளேயே என்ன ஆயிடுச்சுன்னா, மோஸ்ட் ஆஃப் தி மேஜாரிட்டி ஆஃப் தி இன்ஸ்டிடியூஷனல் பிளேயர்ஸ் would have sold their products. அந்த இடத்துலேயே எல்லாத்தையும் செல் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருப்பாங்க. அங்கே தான் நம்ம ரீட்டைல் ட்ரேடர் என்ன பண்ணுறது, இதை எதுவுமே தெரியாமல் உள்ளே போய் we try to buy it. So we have to know where is the major level of players playing. அதே மாதிரி தான் இந்தியா புல் ஹவுசிங் மாதிரி தான் டிஹெச்எஃப்எல். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா டிஹெச்எஃப்எல் என்னாச்சு, ஓவராலாக மார்க்கெட்டு இட் ஸ்டார்டட் டு ஃபால். ஒரே ஸ்ட்ரோக்கில் மார்க்கெட் கேம் டவுன். ஆனால் அதுக்கு முன்னாடியே ஆஸ் அ டெக்னிக்கல் ட்ரேடர் இப்போ நீங்கள் இது சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் வர்றது எப்படின்னு தெரிஞ்சிருந்ததுன்னா, இப்போ பாருங்கள், I'll show you. This was your high, கரெக்டாக மேஜர் ஹை. இப்போ இந்த மேஜர் ஹைலேருந்து மார்க்கெட் என்னாச்சு, இட் வாஸ் ட்ரேடிங் நியர் தி ரெசிஸ்டன்ஸ். அதே மாதிரி என்னோடய ஷோஸ் நீங்கள் ஏற்கனவே மக்கள் டிவி ஷோஸ் எல்லாம் ரெகுலராக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஐ ஹவ் ஆல்ரெடி டோல்ட் யூ ஒன் ஹிண்ட் நான் சொல்லியிருப்பேன். என்னென்னா,
மேஜர் பிளேயர்ஸ் இன்ஸ்டிடியூஷனல் பிளேயர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஆல் டைம் ஹைலையும் ஆல் டைம் லோலையும் மினிமம் 5-7% they'll hit your ஸ்டாப் லாஸ். ஏன்னா மார்க்கெட்டை ஏற்றுற மாதிரி ஏற்றி காட்டுவாங்க, இல்லை இறக்குற மாதிரி இறக்கி காட்டுவாங்க. எங்கன்னா ஹைலையும் லோலையும். இது ஏற்றும் போது இறக்கும் போது ரீட்டைல் ட்ரேடர்ஸ் உள்ளே வந்துடுவாங்க. அவங்க பொசிஷன்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணுறதுக்கு உங்களை யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இது ஏன்றது நான் ஏற்கனவே இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடிங் சீக்ரெட்ஸில் சொல்லியிருந்தேன் நான். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிஹெச்எஃப்எல் என்ன இருக்குது, லாஸ்ட் டைமோட ஹை எவ்வளோ, கரெக்டாக எக்ஸாக்ட்லி 643. அங்கேருந்து மார்க்கெட் எவ்வளோ தூரம் ஏற்றிருக்காங்கன்னு தெரியுதா? எக்ஸாக்ட்லி 7%. மார்க்கெட் எவ்வளோ ஏற்றிருக்காங்க? தே ஹவ் டேக்கன் 7%. இப்போ இந்த 7% ஏற்றுன உடனே எல்லா ரீட்டைல் ட்ரேடரும் என்ன பண்ணியிருப்பாங்க? தே வுட் ஹவ் கான் ஃபார் அ பை. இந்த இடத்துல ரீட்டைல் ட்ரேடர்ஸ் பை பண்ண உடனே ஷோ யூ. ஸோ retail traders buying area, whereas institutional traders என்ன பண்ணியாச்சு? இன்ஸ்டிடியூஷன் என்ன பண்ணிட்டாங்க? அவங்களோட எல்லா இதுவையும் இந்த கொஞ்ச நாளில் எல்லா பொசிஷனையும் கீழே க்ளோஸ் பண்ணியாச்சு. க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணிட்டாங்க? இது எல்லாத்தையும் நம்மளை வாங்க வச்சுட்ட பிறகு மார்க்கெட் என்ன ஆகிடுச்சு? ஸ்டார்டட் டு ஃபால். எப்போவுமே ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, பிஃபோர் எனி கைண்ட் ஆஃப் திங் ஹேப்பன்ஸ் இன் த மார்க்கெட் கிவ்ஸ் யூ அ ஸ்ட்ரக்சர். மார்க்கெட் எப்போவுமே எல்லாத்தையும் காமிச்சிடும். அதனால தான் வி யூஸ் டெக்னிக்கல். ஏன்னா ஒரு இன்ஸ்டிடியூஷன் அவங்க பண்ண போகிறத கண்டிப்பாக வெளியே சொல்ல மாட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு திங், அவங்க பை பண்ணாலும் செல் பண்ணாலும் ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சுக்கிறேன். என்னென்னா எங்கே வேணால் மறைக்கலாம், ஆனால் சார்ட்டில் மறைக்க முடியாது. ஏன்னா சார்ட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் பையர் அண்ட் செல்லர். சார்ட்டுக்கு பையர் இன்ஸ்டிடியூஷனாக ரீட்டைல் ட்ரேடர் ஆனாலும் தெரியாது. அதுக்கு தெரிஞ்சது ஒன்றே பை பண்ணால் சார்ட்டில் மேலே போகும், செல் பண்ணாலும் சார்ட்டுக்கு காமிச்சிடும். ஸோ சார்ட் இஸ் ஜஸ்ட் அன் எப்படி சொல்கிறதுனா ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் தி ஹியூமன் எமோஷன்ஸ். ஸோ அதனால தான் வி யூஸ் டெக்னிக்கல் அனாலிசிஸ் டு ஐடென்டிஃபை. இப்போ ரீசெண்டாக நிஃப்டி கூட பாருங்களேன். ஐல் ஷோ யூ. இப்போ நிஃப்டி பார்த்தீங்கன்னா நான் என்னோட பழைய ஷோஸ் வீடியோஸில் எடுத்து பார்த்தீங்கன்னா 11,200 இஸ் யோர் டார்கெட்டுன்னு சொல்லியிருப்பேன். ஆனால் 11,200 வரைக்கும் தான் மார்க்கெட் போயிருக்கணும். ஆனால் என்ன ஆயிடுச்சு? இவ்வளோ தூரம் ஏற்றிட்டான். இது ஏன் ஏற்றினான்னு ரீசன் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான், இன்ஸ்டிடியூஷன் ஃப்ரம் ஆல் டைம் ஹை இல்லை ஆல் டைம் லோவில் மினிமம் 5-7% தே இன்க்ரீஸ் தி ப்ரைஸஸ். இப்போ இது பார்த்தீங்கன்னா ஃப்ரம் ஆல் டைம் ஹை எக்ஸாக்டாக எத்தனை பர்சன்ட் ஏற்றிருக்காங்க தெரியுதா? எக்ஸாக்ட்லி நான் ஏற்கனவே கொடுத்துருந்த 11,200 தான் டார்கெட். அதுக்கு மேலே மார்க்கெட் போயிருக்கவே கூடாது. இந்த ப்ரைஸ் போனதுக்கான ரீசன் என்னென்னா, இட்ஸ் இன்ஸ்டிடியூஷனல் டிஸ்ட்ரிபியூட்டிங் ஜோன்ஸ். ஏன்னா கரெக்டாக 5% ஏற்றிருக்கான் தெரியுதா? இப்போ இதை கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 7 மாதம் ஆயிருக்கு மார்க்கெட்டு. எதுக்கு? இட் டுக் 7 months ஃபார் த மார்க்கெட் டு கோ ஃப்ரம் ஹியர் டு ஹியர். ஆனால் அந்த 2 மாதத்தில் என்ன பண்ணிட்டாங்க? ஏற்றினது மொத்தமாக இறக்கி எடுத்துகிட்டு வந்தாச்சு தெரியுதா? இட் டுக் தெம் 7 months டு கோ அப். ஒரு ரீட்டைல் ட்ரேடரை 7 மாதமாக என்ன பண்ண வச்சுருக்காங்க? ஜஸ்ட் மேட் தெம் டு பை. அதை ஏற்றிட்டு கடைசியில் என்ன பண்ணிட்டாங்க? 2 மாதத்தில் நீங்கள் எல்லாத்தையும் பை பண்ணிட்ட பிறகு தே ஸ்டார்டட் டு கிவ் யூ எவ்ரி திங். அவங்க கீழே வாங்கினது எல்லாத்தையும் உங்கள் தலையில் மேலே கட்டியாச்சு. 5% நம்ம ஆளுங்க 5% மேலே ஏறுதுன்னு உடனே என்ன பண்ணுறோம்? உடனே ஆஹா ஏறப்போதே நிஃப்டி அடுத்த டார்கெட் 13,000 15,000 எல்லாம் பை பண்ணும். உங்கள் தலையில் எல்லாத்தையும் கட்டிட்டு தே ஹவ் கம் அவுட். ஸோ அதனால தான் வி நீட் டு நோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். கெட்டிங் இட்? ஸோ இப்போ இது ஏற்கனவே தெரிஞ்சது. ஓகே, இதுதான் ஆல் டைம் ஹைக்கு மேலே 5% மினிமம். கரெக்டாக 5% ஏற்றிருக்கான். இதனால தான் நான் ஷோவில் வந்து ஒரு வாட்டியும் சொன்னது, பீப்புள் டோன்ட் கோ ஃபார் பை இன் நிஃப்டி. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அரைச்சிட்டு இருக்காங்க தெரியுதா? மார்க்கெட் என்ன ஆகுது? ஒரே ரேஞ்சுக்குள்ளே. ஏற்கனவே நம்ம பார்த்தோம்ல, டிஹெச்எஃப்எல் என்னாச்சு? இந்தியா புல் ஹவுசிங் எல்லாமே அந்த மார்க்கெட் ஃபாலுக்கு முன்னாடி என்ன ஆச்சு? கொஞ்ச நாள் இட் வாஸ் இன் அ சைட்வேஸ் மார்க்கெட். அந்த சைட்வேஸ் முடிச்சிட்ட பிறகு என்ன ஆகும்? அகெயின் தேர் வில் பி எ மேஜர் ஃபால். ஸோ இப்போ நிஃப்டியோட சினாரியோவும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் கோயிங் டு ஹாவ் அ மேஜர் பிரேக் அவுட் இன் த டவுன் சைட் அண்ட் ஓவரால் செல்லிங் ட்ரெண்டு தான். நிஃப்டி டோன்ட் கோ ஃபார் பை. இட் இஸ் இன் ஸ்டில் கிளியர் டவுன் ட்ரெண்ட். இப்போ புரியுதா? வாய்ஸ் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம்ஸ். ஸோ முதல்ல சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் போகிறதுனா இப்போ எல்லாருக்குமே என்னென்னா, ஓகே சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்னால்
கோடு போடுறது இங்கே ஆரம்பிப்பாங்க, அப்படியே கோடு 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 ஃபுல்லாக கோடு போட்டு கட்சியில் கோடு தான் இருக்குமே தவிர சார்ட் இருக்காது. நிறைய பேரோட பிரச்சனையே இதுதான். ஸோ கோடு போடுறது சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் கிடையாது. அந்த கோடு ஏன் வருதுன்றது we have to know. So ultimately we need to know why support and resistance is forming. ஸோ ஐ திங்க் நோ இப்போ ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஸோ சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம்ஸ் பிகாஸ் ஆஃப் ஹியூமன் எமோஷன். ஸோ திஸ் இஸ் why how support resistance forms. And one more thing, ஸோ நாளைக்கு மார்னிங் ரிலீஸ் ஆகிறதுனால நம்ம இந்த மார்னிங் தான் ரிலீஸ் பண்ணுறதுனால ஸோ ஐ கிவ் யூ த லெவல்ஸ் ஃபார் டுமாரோ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு நிஃப்டி வந்து இப்போது 10,934 வந்து மார்க்கெட் க்ளோஸாக இருக்குது. ஸோ இன்கேஸ் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா பை அபவுட் 10,970 இதுக்கு மேலே க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா we can go for buy. அதோட டார்கெட்ஸ் வந்து 11,034 and 11,078 இது வந்து நிஃப்டிக்கான பை அபவ். அண்ட் செல் பிலோ பார்த்தீங்கன்னா 10,898 இது கீழே க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா we can go for sell. டார்கெட் வந்து 10,834 and 10,790. அண்ட் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி 27,271 வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ பை அபவ் 27,371 இதுக்கு மேலே பை பண்ணிக்கலாம். டார்கெட் வில் பி 27,467 and 27,595. அண்ட் செல் பிலோ வந்து 27,168 கீழே போச்சுன்னா செல் பண்ணிக்கோங்க. ஸோ டார்கெட் வில் பி 27,075 and 26,947. So these are your levels for Nifty and Bank Nifty for trading levels. So guys, புரிஞ்சுதா how does a support and resistance forms? இப்போ நிறைய பேருக்கு என்னென்னா இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஏன் ஃபார்ம் ஆகுதுன்னே தெரியாமல் உட்காந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் போட்டுட்ருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நோ ஒன் திங் என்னென்னா என்றைக்குமே ஒன்று மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஒரு விஷயத்தை நம்ம பண்ண போகிறோன்னா அந்த விஷயம் என்னன்றதை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு தான் அதை பண்ணணும். தெரியாமல் பண்ணுறதுனால தான் யூ கெட் இன் டு லாஸஸ். அதுக்கப்புறம் இது ஒர்க் ஆகலை அதுக்கு ஒர்க் ஆகலைன்னு சொல்கிறதுக்கு வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் மேலே தப்பு இல்லை, நம்ம மேலே தான் தப்பு. என்னென்னா we are not getting the acquiring the knowledge, information மட்டும் வச்சு ட்ரேட் பண்ணுறமே தவிர we don't have proper knowledge about it. ஸோ அதனால தான் லாஸஸ் occurs. ஸோ இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் why does support and resistance forms. It is all because of human emotion. ஸோ இப்போ இங்கே பார்த்தது நம்ம பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்றது தான் we have seen. ஸோ இன்கேஸ் if you want to learn how to trade support resistance, இன்கேஸ் இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் அப்போ எங்கே பிளாட் பண்ணணும், எந்தெந்த இடத்துலலாம் ஹியூமன் எமோஷன்ஸ் ஒர்க் ஆகுது, எந்த இடத்துல இன்ஸ்டிடியூஷனல் பிளேயர்ஸ் ட்ரேட் பண்ணுறாங்கன்றதை தெரிஞ்சுக்கணும்னா ஸோ we at Trade Achievers we teach people on all these subjects. ஸோ நம்ம கற்றுக் கொடுக்குற ஒரு 14 சப்ஜெக்ட்ஸ் தெரியும், நிறைய பேர் பார்த்துருக்கவங்களே. அதில் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் இஸ் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இதில் வந்து 2 டைப் இருக்குது. இப்போ நான் காமிச்சது ஃபஸ்ட்டு என்னென்னா ஹவு டஸ் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம்ஸ். இதுக்கு அடுத்தது வேர் டு பிளாட் அ சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ஹவு டு ட்ரேட் அ சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ். 2 வகை இருக்குது. அதுதான் we teach our students. ஸோ இன்கேஸ் நீங்கள் இதை கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த கம்மிங் சாட்டர்டே வந்து நமக்கு ஃபுல் டே டெக்னிக்கல் கிளாஸ் இருக்குது. அதில் இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் இல்லாமல் நிறைய விஷயம் ஃபிபனாக்கியாக இருக்கட்டும், ட்ரெண்ட் லைன்ஸ் இருக்குது, சேனல்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டெக்னிக்கல் டூல்ஸை வச்சு எப்படி மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணோன்றதான் வில் பி டீச்சிங் யூ. ஸோ இன்கேஸ் இஃப் யூ வாண்ட் டு லேர்ன் ஆல் தோஸ் ஸ்டெப்ஸ், ஸோ லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த கம்மிங் சாட்டர்டே வந்து யூ கேன் என்ரோல். ஸோ கீழே போகிற ஸ்க்ரோலில் வந்து நம்பர்ஸ் இருக்குது, யூ கேன் ஜஸ்ட் give them a call and register for the course. Alright guys, so I think this was useful. இப்போ ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கவங்களும் சரி, இனிமே புதுசாக வரவங்களுக்கும் இதை வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் என்னன்றது இப்போ ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ வெரி மச் அண்ட் ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஃபார் ஆல் the 10,000 subscribers. Thank you guys. I hope it was useful. Thank you very much.